குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தீபிகா. சார், சமீபத்தில் நடைபெற்ற தாவேக்காவுடைய அந்த எஸ்ஐஆர் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வராமலேயே அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அப்போ விஜய் அவர்களுக்கு பெரும் ஆதரவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, அது அண்ணன் இன்னைக்கு பாவம் ஒரு பெரிய துக்கத்தில் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சூப்பர் பஞ்சு ஊற்றுக்கிறாங்க. அதனால் அண்ணனை நான் பெருசாக இன்னைக்கு காலை வர விரும்பலை. அண்ணே, உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேண்ணே. ஒன்றும் வேணாம். இப்போ அண்ணன் ஒரு போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்களேன். அண்ணன் வரமானான். அண்ணே, நம்மளை கவனிச்சிருங்கண்ணே, பில்லு ஊத்துறேண்ணே, எவ்வளோ பெரிய கூட்டம் வேணாலும் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு நிறைய ஏஜென்சி இருக்காங்கம்மா. அப்போ காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க காசு கொடுத்து வராங்களா இல்லை காசு கொடுக்காம வராங்களா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி போராட்டம் இதில் அதில் சில டான்ஸ் எல்லாம் கூட ஏதோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சில பேர் திமுகவில் கேட்டிருந்தாங்க. என்னங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாதிரி டான்ஸா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. சரி விடுங்க, கண்டனத்தை நம்ம எப்படி ஒன்றா தெரிவிக்கலாம். இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கிறவங்கெல்லாம் அடுத்த சிஎம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை. இந்த விஷயத்தை ஏன் எல்லாரும் வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வரும்பொழுது கூட்டம் விடும்போது நடிகர்னா பார்க்க தானே செய்வாங்க. அதே ஒரு போராட்டத்துக்கோ இல்லை விஜய் இல்லாத ஒரு இடத்துல ஏதாவது நடந்தால் இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு போராட்டம்னு அறிவிச்ச உடனே அவர் வராமலே அந்த போராட்டத்துக்காக இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இனிமே என்னன்னு எந்த ஒரு போராட்டம் பொதுக்கூட்டம்னா அவர் வரமாட்டாரு. சீமான் அவர்களும் எஸ்ஐஆருக்காக போராட்டம் பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு 100-150 பேர் கூட இல்ல. ஆனா விஜய் அவர்கள் நீங்க கேட்க கூடாது. காங்கிரஸ் போராட்டம் பண்ணாங்கன்னா அதுல ஒரு 25-30 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இது மாதிரி நிறைய போராட்டம் பண்ணி நாங்க அனுபவப்பட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு யாட் ஸ்டிக்கா இப்ப நீங்களே சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கினீங்க. சீமானவர்கள் போராட்டம் பண்ணா யாரும் வரல, 100 பேர் தான் வராங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவர் 8% ஓட்டு வாங்கிட்டாரு, கட்சிக்கு ரெகக்னிஷன் வாங்கிட்டாரு, சப்பக்குன்னு ஒரு முத்திரை ஊத்திட்டாங்க. இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கங்க, அவங்க போராட்டம் பண்ணா 25 பேர் 5 பேர் கூட வரமாட்டாங்க. திடீர்னு கும்பகோணத்தில் போயிட்டு எங்கேயோ ஸ்டேஷனில் நின்று ரயில் இதெல்லாம் மறியல் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எத்தனை சீட்டு ஜெயிச்சுக்கிறாங்க? அதனால் இந்த கூட்டத்துக்கும் ஓட்டுக்கும் அதுக்கப்புறம் சிஎம் ஆகிறதுக்கும் சம்பந்தம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இந்த பைக் ஓட்டுறவங்க, அது பண்ணுறவங்க, அந்த விளாக் பண்ணுறவங்க அப்படின்னு அவங்கெல்லாம் வரேன்னு சொன்னாங்கன்னா அப்படியே இந்த இளைஞர் கூட்டம் அள்ளும். என்னென்ன நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்காக அவங்க நாளைக்கு சிஎம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தாங்க இந்த கூட்டம் கூடுது இதையே சொல்லிட்டு இருப்பீங்க. கூட்டம் கூடுதெல்லாம் ஓட்டா மாதிரி இருந்தா நான் எத்தனையோ தடவை சிஎம் ஆயிருப்பேன் அப்படின்னு அண்ணனுக்கு ஞாபகம் சொன்னார். அதனால கூட்டத்தை பார்த்தெல்லாம் ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவர் நடிகரை பார்க்க வராங்க, அவர் இல்லாட்டாலும் வராங்க. ஆனா அவருடைய வீடியோ பாத்தீங்கல்ல, எப்படி இருந்தது? அந்த எஸ்ஐஆர் விழிப்புணர்வு வெளியிட்டு இருந்தாரு. விழிப்புணர்வு அது ஏங்க கேட்குறேன். அவர் ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ. அந்த வீடியோவை எடுத்து போட்டு பாருங்க. மாஸ் ஹீரோக்கு இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ஏன் எந்த சம்மந்தமும்? இப்போ விஜய் அவர்கள் அந்த வீடியோ வெளியிட்டு கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் மேலே அந்த மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ எஸ்ஏஆர் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேரலாம். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காருன்னு அதை பார்த்து நிறைய மக்கள் இதை பார்த்துருக்காங்க. அப்போதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வீடியோ வைரல் ஆச்சுங்க. அது திருவத்தூர்ல மளிகை கடை வச்சுக்கிறார் ஒருத்தர். ஞாபகம் இருக்கானே? சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. அவரும் பாவம் ரொம்ப வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்காருங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுறாரு, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்வாராம். அப்புறம் திடீர்னு அந்த யூடியூப்பில் இருக்கவங்க ஒருத்தவங்க அவரை பற்றி சும்மா கலாச்சி ஒரு வீடியோ போட்டாங்க. ஓவர் நைட்டு ஒபாமா ஆகிட்டார். இப்போ மறுபடியும் அவர் காணாமல் போயிட்டார். அண்டு இந்த மாதிரி இந்த டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் இவ்வளோ வியூஸு அப்படின்றதெல்லாம் எப்படின்றதும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்குன்னே ஒரு வார் ரூம் வச்சுக்கின்னு இதெல்லாம் எங்கெங்கேருந்து வியூஸ் வருது அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு இன்டர்நெட்டில் இவ்வளோ வியூஸ் வருது, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ கூட்டம் வருது, இதெல்லாம் ஓட்டா மாறும் அப்படின்னு சொன்னால் சரி விடுங்க. இவ்வளோதான் அரசியல்னு ஆகிப்போச்சு. 26க்கு அப்புறம் அதெல்லாம் உண்மை என்னன்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் யார் சினிமா எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, விஜய்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? அவர் நான்
அண்ணா அன்றைக்கு வந்த கூட்டம் வந்து அவர் பெண்கள் அதிகமாக வந்தது வந்து இதுவே சந்தேகத்துக்குரியது. ஏன்னா ஏன் எதனால சந்தேகம் அவ்வளோ சொல்றீங்க? பெண்கள் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டிலேயே உக்காந்துட்டு இருக்காங்களா? வீட்டுல தானே வேலை அதிகமா இருக்குது. திமுகவுடைய மாநாட்டுக்கு வர பெண்கள்லாம் அதிக அளவுல திமுகவுக்கும் இங்க வரதான் பாரு, செய்யறாங்க. அவர் வச்ச நாள் எந்த நாள்? இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸில் வந்து பெண்கள் வந்து வெளியில் வர்றதே ரொம்ப ரேர். புரியுதா? இது அவர் ஐயா சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏஜென்சி நிறைய ஏஜென்சி இப்போ முளைச்சிருச்சு. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 5000 பேர் வேணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டா நீங்கள் 5000 பேரை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. நீங்கள் ஒரு 2000 பேருன்னா ஒரு 2000 பேரை கொண்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி இப்போ வந்து ஆயிடுச்சு. சீமானை பற்றி சொன்னீங்க. சீமா யாரையும் வந்து ஏஜென்சி மூலிமா கூட்டிகிட்டு வரலாம். அவர் சொன்னார், தம்பிகள் வந்தாங்க. அது ஒரு 10-200 பேர் வந்தாங்கன்னா அது உண்மையான உள்ளன்போடு வந்த கூட்டம் அது. இப்போ இவங்களுக்கு வந்த கூட்டம் வந்து பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம். சில தொண்டர்கள் அவருடைய தொண்டர்கள் வந்திருப்பாங்க, அதை இருக்கலைன்னு மறுக்க இயலாது. ஆனால் இப்போ எல்லாருமே இதை கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே திமுகட்ட இருந்து மட்டும் இல்லை, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ரவி மிஸ்டர் ரவி இருக்கார, அவர் ஏற்கனவே ஐடி விங்கில் தானே அதிமுகவில் செயல்பட்டார். அவருக்கு இந்த இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனும் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறதுல கெட்டிக்காரரு. ஸோ அப்போ 2 பேரும் ஒன்று சேரும்போது உங்களுக்கு வரத்தானே செய்யும். ஏன்னா பணத்துக்கு வந்து அவங்கள்ட்ட பஞ்சம் இல்லைம்மா. பண பஞ்சங்கிறது காமாட்சி நாயக்கருக்கு தான் பண பஞ்சம். அவங்களுக்கு பணம் பஞ்சம். உங்களுக்கு பணம் பஞ்சமா? சரி, அப்போ நானும் 2 பேரும் தோடுக்கு சேர்ந்துக்கிறோம். ஆகையினால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அள்ளி கொடுக்குறாங்க, தள்ளி சாய்க்கியது கூட்டம், அவ்வளவுதான். இது நல்லா வரட்டும், அவர் நான் ஆட்சிக்கு வரட்டும், அவர் மக்களை நல்ல முறையில் கொண்டுட்டு போட்டும், மக்களுக்கு சேவை செய்யட்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். அவர் வரணும், ஆட்சி அமைக்கணும், மக்கள் அவர்கள் வர வேண்டாமா? அது எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. எங்கள் மக்கள் வாக்களிப்பாங்க. அவர் சொல்கிறார்ல, எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே 3 கோடி பேர் பார்த்தாங்கன்னு. அப்போ அந்த 3 கோடி பேர் பார்த்தவங்க 3 கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் தானே சிஎம். என்ன சார் நான் சொல்கிறது? ஏங்க 3 கோடி பேர் எந்தெந்த ஊரில் பார்த்தாங்க, ஒருத்தங்களே எத்தனை தடவை பார்த்தாங்க, இந்த கணக்கெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா? அது கேட்டேன் நான். ஏற்கனவே தமிழ்நாட்டிலே பார்த்தாங்க. ஒருத்தர் தானே வந்து பார்க்க முடியும். அப்படி கிடையாதுங்க. நானே வந்து 10 தடவை பார்ப்பேன். அப்போ அது 10 தானே கணக்காகும். யூஸுன்றது ஒரு ஐடி ஒரு தடவை தான் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை பார்க்குறீங்களோ அத்தனை தடவை. இப்போ சினிமா மட்டும் என்னவா, இப்போ ஓடுது அப்படின்னா ரிப்பீட் ஆடியன்ஸை நம்பி தானே சினிமா எடுக்கிறாங்க. என்னென்ன 100க்கு 100 திருப்பி திருப்பி அவங்க வந்தால் தான் படம் ஓடணும். ஏன்னா புதுசாக யாரும் அவங்க படத்தெல்லாம் பார்க்குறதுக்கு வர்றதே கிடையாது. அதனால் வந்து ரசிகர்களாவது ரிப்பீட்டாக வராங்களா அப்படின்னு நம்பி தானே ஓடுது. அந்த மாதிரி தான் இதுவும் ரிப்பீட்டு. என்ன இதை போய் நீங்கள் புதுசாக கெட்டுக்கிறீங்க, ஒரு ஐடியில் ஒத்துருதானே அப்படின்னு. அப்போ 3 கோடி ஐடி 3 கோடி ஐடி தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தாங்களா, அவங்களாம் எந்தெந்த ஊர்லேருந்து பார்த்தாங்க அப்படின்னு அந்த மெட்ரிக்ஸ். அவருடைய தொண்டரே வந்து அவர் என்னமா சொல்கிறார், 1.5 crore 1.5 கோடி தொண்டனே இருக்கும்போது 3 கோடி பேர் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, அது பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். சார், இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட இந்த மாதிரி திமுக எஸ்ஐஆர் பற்றி ரொம்பவே மும்மரமாக செயல்பட்டு இருக்காங்க, எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகாவில இருந்து இன்னும் அந்த ஃபோர்ஸ் வந்து பத்தலை அப்படின்னு வந்து சொன்னதாகவும், திமுக என்ன பண்ணுதோ அதை பார்த்து தான் விஜய் வந்து பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருக்கு. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? முதல்ல இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொன்னீங்களே, எங்கன்னு எனக்கு சொல்லுங்க. தாவேகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அப்படின்றதுனாலே அவங்க வந்து தலைவர்கள் ஆயிடுவாங்களா? முதல்ல கட்சி தலைவரே ஒன்றும் தலைவராக இல்லை, நடிகராக தான் இருக்காரு. என்னன்னு இதுல நீங்க நடிகரா இருக்காருன்னு நீங்க எதை வச்சு வந்து சொல்றீங்க? இப்பயும் அரசியல் களத்துல வந்து செயல்பட்டு இருக்காரு இல்லையா? மன்சூர் அலிகான் கூட தான் வந்து அரசியல் களத்தில் வராரு. போன எலெக்ஷன்ல 24 வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு ஏடிஎம்கேல எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னாரு. அவர் வந்து தலைவர்னு நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நடிகர் மன்சூர் அலிகான் மட்டும் ஏன் சொல்லி நிற்கிறீங்க? சார், மன்சூர் அலிகான் சொன்னதுனால 99 நாடாளுமன்ற தேர்தலில் 96,000 வாக்கு வாங்கியிருந்தார். அப்புறம் என்ன? அப்ப வந்து நீங்க அவரை தலைவர் அப்படித்தானே சொல்லணும், பெரிய நிர்வாகி அப்படித்தானே சொல்லணும். 96 நீங்க போயிட்டு அவரை வந்து இன்னும் நடிகர் மன்சூர் அலிகான் அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்க. எந்த மீடியா எடுத்தாலும் நடிகர் மன்சூர் அலிகான் பேச்சு இப்படிதானே பேசி நிக்கிறீங்க. அவரெல்லாம் நீங்க வந்து தலைவர்னு சொல்ல மாட்டீங்க. இவர் இன்னும் அந்த சினிமா நடிக்கிறத ஓடல, அந்த வீடியோ தான் ரிலீஸ் பண்ணி நிற்கிறாரு. அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன், ஐ வாண்ட் மோர் எமோஷன். என்னென்ன ஒன்றுமே இல்லை. ஒரு ஹீரோ, அந்த ஒரு என்ன படம், கில்லி படத்தை பார்த்து ரசிகனானவங்கெல்லாம் இப்போ இந்த இதை பார்த்தா என்ன ஆவாங்க?
அப்படிலாம் இருக்குது ஒரு வீடியோ. ஏங்க பேசுறது கொஞ்சம் நேச்சுரலாக பேசணும் இல்லையா? அதை கூடவா வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு அது இது வந்து ஓட்டிங் ரைட்டு நான் ஒரு முக்கியமான இதெல்லாம் என்னங்க இது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து மேடைகள்ல எப்படி பேசுறீங்க, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ சினிமா வேற, வெளியில பேசுறது வேற. அது ஒன்றா நான் ஒத்துக்கிறேன். நம்ம விண்வெளி நாயகன் இருக்காருல்ல, யார் தெரியுமா? யாரு சார்? அதாங்க உலக நாயகனா இருந்து இப்ப விண்வெளி நாயகனா ப்ரமோட் ஆகிக்கிறாரு கமல்ஹாசன். அவரு சினிமால எல்லாம் பேசும்போது நல்லா பேசுவாருங்க. ஆனா வெளியில வந்து மைக்கேல் நீட்டுங்க, அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, தொண்டையில கிச்சு கிச்சு இல்லையா இருக்கு. நீங்க பாருங்களேன், எப்பவுமே அது மாதிரி தான் பேசுவாரு. எங்க சினிமால நல்லா தானங்க பேசுறீங்க, அவன் கிச்சு கிச்சு வந்தா மாத்திரை போட்டுக்கின்னு அது போக்குவாங்க. வந்து ஒரு தடுமாற்றம், ஒரு தடுமாற்றம் எல்லாம் கிடையாது. அது ஏன் அந்த மாற்றம்னு எனக்கு தெரியல, அது அவரை தான் கேட்கணும். இந்த மாதிரி தான் அவர் பேசி நிற்கிறாரு. ஸோ அட்லீஸ்ட் அதுலயாவது ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். இங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க ரசிகர்கள் எதை எதிர்பார்த்து இல்ல எதை பார்த்து உங்ககிட்ட வந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல உங்க ஸ்பீச். சரி, இதை எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்கன்னா ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு உங்களால வேலிட் ரீசன் சொல்ல முடியல. அதுக்கும் அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, இதே போல இது நடந்துட்டு இருந்தா நாளைக்கு நம்மளே வந்து அந்த வாக்காளர் உரிமை இல்லாம போயிருவோம். அது எப்படி இல்லாம போயிரும்? அது எப்படி இல்லாம போயிரும் எனக்கு சொல்லுங்க. அதாவது பாஜக வந்து வாக்காளர்களை நீக்கிறதுக்கான வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கு பதிலா வந்து வட மாநிலத்தவர்களை இணைச்சிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவர் மட்டும் சொல்லாம நிறைய கட்சிகளுமே இதை தான் முன்வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இப்போ இங்கேருந்து வந்து மற்ற மாநிலங்கள் போய் செட்டில் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம தமிழர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு உரிமை கிடையாதுன்னு சொல்லுவீங்களா? இங்கே ஒருத்தர் வந்து செட்டில் ஆனாருன்னு சொன்னால் இங்கே தான் ஓட்டு போடுவார். இப்படியா பார்க்க போனால் அப்புறம் என்ன, நீ வந்து மதுரையிலேருந்து வந்து சென்னையில் செட்டில் ஆகிட்டா உனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்களா? உனக்கு மதுரையில் தான் ஓட்டு அப்படிங்களா? பத்தியா என்ன அப்படியே இடிக்கிறார். அண்ணா எனக்கு கோபம் வரும்னு எனக்கு தெரியும். இப்போ எஸ்ஐஆர் வந்து நல்லதுதான் அப்படின்னு நீங்க சொல்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து வடக்கில் இருக்கவங்கலாம் இங்கே சேர்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த அட்ரஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கணும். நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா அது பண்ணணும். அடுத்தது இப்போ வந்து இந்த வாரம் சரி, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோடம்பாக்கத்தில் இருந்திருப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஊடு மாற்றிட்டு நான் வந்து நுங்கம்பாக்கம் போயிருப்பேன், இல்லை வந்து பரங்கிமலை போயிருப்பேன், ஆதம்பாக்கம் போயிருப்பேன். அப்போ நம்ம வந்து ஓட்டை மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, அவ்வளோ தூரம் போய் ஓட்டு போடணுமா அப்படின்னு நின்றுருவோம். இது யாரும் சுகுராக செய்யறது கிடையாது. அதுக்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு மாறிட்டீங்களா, அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை கொடுத்து மாத்திக்காங்க அப்படின்னு பேரை நீக்கிடுவாங்க அப்படின்னா. இந்த பட்டியல்லாம் சரி பார்த்து மறுபடியும் வந்து வெளியிடுறதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள வந்து நிறைய குளறுபடிகள்லாம் ஏற்படும் சொல்றாங்க. என்ன குளறுபடி ஏற்படும்? எவ்வளவு லேட் ஆகும்? எவ்வளவு நாள் வேணும்? அதை சொல்லுங்க. எத்தனை வருஷம் வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் 2 years, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த வேலை எல்லாம் பண்ணிருக்கணும். எலெக்ஷன் வரதுக்கு 3 மாசம் 4 மாசம் ஏற்படும். இல்ல வருஷம் ஜனவரி மாசம் அப்படின்னும் போது மறுபடியும் ஒரு ரிவிஷன் வாங்க, நீங்க எல்லாம் அப்ளை பண்ணலான்னு வாங்க. அண்ட் சேஞ்ச் பண்றதை வந்து நம்ம எப்போ வேணுமோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெகுலரா நடக்கிற விஷயம், புரியுதுங்களா? இது இன்னும் பெருசா வந்து அவ்வளவு நாள் வேணும் இவ்வளோ நாள் வேணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த டிசம்பர் 9ஆம் தேதி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்மை கொண்டு போய் கொடுங்க. இப்போ நீங்கள் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்து வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். திடீர்னு எங்கேயாவது ஒரு 10 பேர் வருவாங்க. என்னென்ன பார்த்துருக்கீங்களா? போன எலெக்ஷனில் நான் இங்கே ஓட்டு போட்டேன், இப்போ என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் இதே இடத்துல தான் 10 வருஷமா இருக்கேன், என் பேர் எப்படி இல்லாமல் போச்சு அப்படின்ற வீடியோ நம்ம நிறைய பார்த்துருப்போம் சேனல்களில். உண்டு தானே? உண்மைதான். அப்போது நீங்கள் இது மாதிரி பேரை நீக்கிட்டீங்கன்னா, பீகாரில் நீக்கிட்டாங்க 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னே சில சில்வண்டுகள் இங்கே ஊசி நிற்குது. அப்போ அந்த 65 லட்சம் 10 பேர் 20 பேர் இல்லைங்கிறதுக்கே இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுது சேனலில். எல்லா சேனல்காரர்களும் போட்டி போட்டுக்கின்னு நம்ம கவர் பண்ணோம், நவர்க்கம் பண்ணோம், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அப்போ 65 லட்சம் பேர் நீக்கி போட்டாங்கன்னு சொன்னால் சேனலுக்கெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு ஆளே இருக்காது. அவங்க வந்து எப்பா அவுட் சோர்சிங்கில் ஒரு 100 பேரை வேலை எடுங்கப்பா, ஆளுக்கு ஒரு இடத்துல போய் கவர் பண்ணுங்கப்பா அப்படின்வாங்க. எங்க போனாங்க அந்த 65 லட்சம் பேர்? எனக்கு பதில் சொல்லுங்க. நீக்கிட்டான்றீங்களா? யாரை நீக்கினாங்க எனக்கு கொண்டு வந்து நிறுத்துங்க. 65 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேரை கூட அவங்களால கண்ணு காமிக்க முடியாது. அப்போ அந்த 60 எலெக்ஷன் கமிஷன்லேயே சொல்லிட்டாங்க, 22 லட்சம் பேர் வந்து மரணம் அடைந்தவர்கள், அவங்க பேரை நீக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தொகுதியிலேருந்து அந்த தொகுதி அப்படி மாறி போனவங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களாம் மாற்றியாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சார், அப்போ வந்து உங்கள் பேரை நீக்கிட்டீங்களா அப்படின்னா, இந்த தொகுதியில் நீக்கியாச்சு,
அதுக்கு பதிலாக அவங்க வேற தொகுதியில் அவங்க பேரை சேர்த்திருப்பாங்க. அதனால தான் அவங்க யாரும் பிரச்சனை பண்ணல. அதனால இவருக்கு வந்து பிரச்சனை என்னன்னே தெரியல. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க கேள்வி கேளுங்களேன். இந்த மாதிரி எப்படி நீக்குவாங்க எனக்கு சொல்லுங்க, எத்தனை பேரை நீக்குவாங்க, அதனால என்னென்ன ஆகும், அப்போ நீக்கிட்டாங்கன்னு சொன்னா டிராஃப்ட் ரோல் வந்த பிறகு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேளுங்க. அவர் மட்டும் பதில் சொல்லட்டும். முழுக்க அவர் வந்து இதை புரிஞ்சுட்டு பதில் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அண்ணன் அதுக்கப்புறம் பேசவே மாட்டார். என்னண்ணே சார் நீங்க சொல்லுங்க சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார் இவர் சொன்னதுக்கு. அதாவது டைம் கொஞ்சம் பத்தலைங்கிறது தான். இது வந்து நல்ல சிஸ்டம், நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், சிஸ்டம்ஸ் குட் சிஸ்டம். பட் ஆனால் டைம் இது பத்தலை. டைம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது அதில் கேட்டிருக்க காலங்கள்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி கேட்டிருக்கணும். புரியாத மாதிரி மக்கள்லாம் சாதாரணமாக ஃபுல் பண்ண முடியாத அளவுக்கு 2002 ஓட்டு போட்டியா, 2005 ஓட்டு போட்டியா, அது எங்கே ஓட்டு போட்டா, அது இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஓட்டர் லிஸ்ட்டு இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டா உட்காந்துருக்கோம். ஓட்டு போடுறதே ஏதோ தண்டத்துக்கு அன்னைக்கு போய் லீவ் விட்டுறானேன்னு சொல்லிட்டு போய் பூத்தில் போய் போடுறோம். அதுலேயும் சில பேர் கியூலாம் தண்டத்துக்கு போடுறாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப திமுகவுக்கு போட்டதும் தண்டம். அதான் போட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, விடியலும் வரல ஒண்ணும் வரல அப்படின்றத அண்ணன் ஒத்துக்கினாரு. அண்டர்லைன் பண்ணுங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்ப திமுக ஓட்டும் தண்டம் ஓட்டு அப்படின்னு. திமுக ஓட்டு ஏதோ நாங்க எங்க ஆள போய் தான் மக்கள் எல்லாம் இந்த அளவுக்காவது விழிப்புணர்வோட இருக்கீங்க. எங்க ஆட்சி இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. விழிப்புணர்வோட இல்ல, ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா ஆட்சி எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமில்ல? முடவங்காயில கொடுத்த தேனு மாதிரி இருந்துச்சு. நாங்கெல்லாம் வந்து புறங்கையில தேன் வடிக்கும் போது நக்கறவங்க. ஆமா, அவங்க கையில கொடுத்தா என்ன பண்றது, இப்படிதான் சொல்றீங்களோ? இப்பதான் ஏதோ இந்த அளவுக்கு எய்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னா, கேள்வி கேட்கறாங்கன்னா அப்ப ஏதோ தப்பு நடக்குதுன்னு தானே அர்த்தம். என்ன அண்ணன் இன்னைக்கு இவ்வளவு உண்மைகளை வெளில அள்ளி தெளிச்சு நிற்கிறாரு. சார் அப்ப 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்றீங்களா? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அரசியல்ல வந்து யாருக்குமா இங்க இருந்தது? நாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து பசுமாடு காட்டுவாங்க, ஓட்ட போடுவாங்க, ரெட்டை மண்டி, அதாவது ஏறு கலவை உழவன் 2 இது பூட்டி இருக்கும், மாடு போகும், அதைத்தான் ஊர்வலமா கொண்டு போவாங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா திமுகவும் அதிமுகவும் வந்திருக்காது. அதெல்லாம் இப்பதானே உதயசூரியன் மக்கள் அப்போதுல இருந்தே தெளிவா இருக்காங்க. கண்ணுக்குட்டி மாடு இதெல்லாம் வந்ததெல்லாம், பசுமாடு வந்ததெல்லாம் காங்கிரஸுக்கு, திமுகவுக்கு வந்தது வந்து உதயசூரியன் ஆரம்பத்திலேயே. அதுக்கப்புறம் இடையில வந்து சொருவுனது ரெட்டலை. இதுதான் சிம்பிள். இல்ல அது இடையில வந்து சொருவுனது இல்ல, நல்லா ஒரு ஆப்பு வேற சொருவினாங்க ரெட்டலை. அத சொல்லணும். நீங்க உங்களை எதிர்க்கிறதுக்காக ஒரு கட்சி இருக்குன்னு அதிமுக அருவாள் சுத்தியல், அதுக்கப்புறம் கதிர் அருவாள், அதைத்தான் லீஸுக்கு எடுத்துட்டீங்களே, அப்புறம் ஏன் அதையே பேசி நிக்கிறீங்க நீங்க? இல்ல அதுதான் அந்த சின்னங்கள் தான் அந்த காலத்துல. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள்ல மஞ்சப்பெட்டின்னு ஒன்று இருக்கும், வெள்ளைப்பெட்டி மஞ்சப்பெட்டின்னு 2 பெட்டி தான் வைப்பாங்க. அதில் உங்களுக்கு இஷ்டப்பட்டவங்க மஞ்சப்பெட்டியில் போடலாம், இஷ்டம் இல்லாதவங்க வெள்ளைப்பெட்டியில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு காலங்கள் மாற மாற மக்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து எதுவாக இருந்தாலும் பணம் இருந்தால் மட்டும்தான். எப்படி 10,000 வாங்கிக்கிட்டு பீகாரில் ஓட்டு போட்டாங்களோ அது மாதிரி இங்கே வந்து 15,000 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நாங்கள் இல்லை சார், பாஜக இல்லை. பாஜக எப்படின்னு இங்கே இருக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்கள் தான் கொடுக்கணும். பாருங்க, ஒன்னே ஒன்று சொல்கிறேன். அதாவது 14,000 கோடியா 10,000 அப்படின்னா அரசாங்கத்தில் பணம் இல்லாட்டாலும் அப்படி மக்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இதில் இன்னொன்று இருக்குமா, அதாவது அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இலவச திட்டங்கள் அறிவிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கத்தில் கஜானா காலியாக இருக்குது, பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதனால் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 1 வாரம் முன்னாடியே எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியாமையா போயிடும்? பாஜகவுக்கு 10 ஆள் இருந்தால் இவங்களுக்கு ஒரு 4 பேராவது இருக்க மாட்டாங்களா? அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி அந்தந்த தொகுதி எம்எல்ஏ அந்த இப்போ அதிமுக ஜெயிச்ச தொகுதியில் இப்போ மறுபடியும் போட்டி போடணுன்னு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அந்த தொகுதியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து 10,000 ரூபாய். இதுக்கு என்ன தெரியுமா என்ன பேர் வைக்கலாம்? நன்றி தொகை அப்படின்னு வைக்கலாம். 1000 ரூபாய்ன்றது உரிமை தொகை, 10,000 ரூபாய் அப்படின்றது நன்றி தொகை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா, ஆமாங்க ஓட்டு போட்டாங்க, 5 வருஷம் வந்து மக்கள் எங்களுக்கு அமோக ஆதரவு கொடுத்தார்கள், ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இது அதில் சொல்லுவாங்களே
அன்பேவால அவங்க யூஸ் பண்ண சோப்பு டப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சோப்பு டப்பால 10,000 ரூபாய் சுருட்டி வச்சு அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து எதுலயும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சொல்றாரு எம்எல்ஏ. திமுக அரசு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அரசு இல்ல, திமுக அரசை கட் பண்ணுங்க. என்ன கொடுக்க முடியாதுன்னு அதெல்லாம் கொடுக்கலாங்க. திமுக கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து எப்படி பீகார்ல 10,000 வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி பீகார் ரோல் மாடலா எடுத்து தமிழகத்துல கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க மகளிர் எல்லாரும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு. அதான் இதுக்கு பேர் தான் உசுப்பேத்தி விடுறது அப்படின்னு. சும்மா இருந்தா கூட இப்ப ஹைப்பை கிளப்பி விட்டார். இப்ப 10,000 ரூபா கொடுக்கல அப்படின்னா அதனாலேயே வந்து என்ன இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பீகார்ல கொடுத்தாங்க இவங்க கொடுக்கல அப்படின்னு அண்ணாண்ட பக்கம். அண்ணே நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, 10,000 ரூபா கொடுக்கல அப்படின்னா அண்ணன் சீமான் வேற உசுப்பேத்தி விட்டாரு, ஜனங்கள்லாம் பயங்கர கடுப்பாயிருவாங்க. இவங்க மட்டும் 10,000 ரூபா கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனால நான் வேற யாருக்காவது. பீகார்ல நிதிஷ்குமாரா கொடுத்தாரு, அரசாங்கத்து பணத்தை தானங்க போட்டாங்க. அந்த 1000 ரூபா கொடுக்கறது மட்டும் என்ன நீங்க உங்க வீட்டு பணத்தையா கொடுக்குறீங்க? அரசாங்க பணம் தான், எல்லாமே அரசாங்க பணம் தான். ரோடு போட்டா அரசாங்க பணம், பஸ் விட்டா அரசாங்க பணம். யாரும் சொந்த காசுல விட்டு செய்யறது கிடையாது. சொந்த காசுல செய்ய பைத்தியம். அப்புறம் அதை சொல்லுங்க. ஆனா அதை ஒன்னும் நாங்க கொடுத்தோம் சொல்லி நிக்கிறீங்க பாருங்க. அப்ப அதை கேட்டு இருக்க நாங்க தான் பைத்தியம். இப்ப அங்க அரசு கொடுத்தது அப்படின்னா அங்க மட்டும் அரசு கொடுத்தது நிதிஷ்குமார் கொடுக்கல, இங்க மட்டும் நீங்க கொடுத்தது கட்சி கொடுத்ததா? இல்ல, அரசு உடைய பணத்துல உங்க பேர் போட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க பேர் எங்க போடுறோம்? இந்த 1000 ரூபாய்க்கு என்ன பேருன்னு இல்ல, 1000 ரூபாய்க்கு என்ன பேருன்னு? அதான் மகளிர் உரிமை தொகை. மொத்த பேரு அதுதானா? ஆமா. அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சாச்சு. சரி, ரைட். இல்ல ஏதோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் கிடையாது. சும்மா ஏன் சார் ஏதாவது எங்களை பத்தி ஏதாவது பேசணும் வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லாதீங்க, வேண்டாம். ஆனா பீகார்ல நிதிஷ்குமார் உரிமை தொகைலாம் சொல்லலையே, அங்கேயும் வந்து இந்த முக்கிய மந்திரி அப்படிதான் ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்ப அதை மட்டும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதுக்கும் அவர் பேர் வைக்கலையே. இப்ப நீங்க சொல்றீங்க ரைட்டு, வெறும் மகளிர் உரிமை தொகை தான் அப்படின்னு சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். அப்ப அதே மாதிரி பீகார்லயும் அப்படித்தானே பண்ணிக்கிறாங்க, அதை மட்டும் குறை சொல்றீங்க. நீங்க சொல்ல போனா ஒரு வருஷத்துக்கு 12,000 கொடுக்குறீங்க, அவர் ஓட்டுக்கா 10,000 கொடுத்துட்டாரு. மொத்தமா கொடுக்கும்போது கொஞ்சம் குறைச்சி தானே கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு 10,000 கொடுத்துக்கிறாரு, அதை எப்படி நீங்க குறை சொல்லலாம்? மற்றவங்க சொல்லலாம், குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீங்க மாசம் கொடுக்கறத அவர் ஓட்டுக்கா கொடுத்துட்டாரு, அப்புறம் என்ன? ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இந்த தடவை தேர்தல் வாக்குறுதியில் வந்து நாங்கள் 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இவங்க கேட்பாங்க இத்தனை வருஷம் நீங்கள் தானே இருந்தீங்க, அப்போ கொடுக்க வேண்டியது தானே, ஏன்னா மறுபடியும் ஜெயிச்சு வந்தால் தான் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் அவர் முன்னாடியே கொடுத்துட்டாரு. இதில் என்ன தப்பு சொல்கிறது? நீங்கள் அவர் என்ன கொடுக்குறாரு, நீங்கள் என்ன கொடுக்குறார்? நீங்கள் இப்போ மாதம் கொடுக்குறத அவர் மொத்தமாக கொடுக்குறார்.